ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஆமென். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? அவர் பராக்கிரமசாலி. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவரை போல ஒரு தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகள் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கிலீஷில் பராக்கிரமசாலி அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு. அப்படி எப்படின்னா ஸ்ட்ராங் ஹேண்ட். அவர் எப்படியாப்பட்டவரா? ஸ்ட்ராங் ஹேண்ட் உடையவர். நம் பராக்கிரமசாலி அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவர் சும்மா ஏதோ வீக்கானவர் அல்ல, பலவீனப்பட்டவர் அல்ல. சில நேரம் சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அதாவது விக்கிரகளுக்கு செய்வாங்க. அதாவது அது வீக் ஆகி போச்சான், அது பலனற்று போச்சான். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பாலபிஷேகம் இல்லை ஒரு கும்பாபிஷேகம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சக்தி இழந்து போச்சு, பழைய மாதிரி இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? உண்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், மனோஜ் கேள்விப்பட்டிருக்காரு. என்னாச்சான்? அதோட பழைய வீரியம் போச்சான். அதனால் அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்களா? எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து போயிடுச்சுன்னா ஆப்பிள், அப்புறம் மாதுளை ஜூஸு, இல்லைன்னா ஓஆர்எஸ்எல் அப்படியெல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீக்கான பாடி என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங் படுத்துகிற மாதிரி அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படியேப்பட்ட தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பராக்கிரம் நிறைந்த ஒரு தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்பா பலனுள்ள அப்பா. எனக்கு இருக்கிற அப்பா வீக் ஆனவர் அல்ல, ஸ்ட்ராங்கானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது தேவன், அந்த பராக்கிரம் நிறைந்த தேவன் நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வருகிறார் என்று நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்களேன். 6ஆம். ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பலத்த கை, ஸ்ட்ராங் ஹேண்ட், அதாவது பராக்கிரம் நிறைந்த கை, இதை நம்ம மட்டும் பார்க்க மாட்டோம், வரும் நாட்களில் அந்நியர்களும் பார்ப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மட்டும்தானே அதை அனுபவிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம மட்டும்தானே அனுபவிச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? புறஜாதிகள் மத்தியிலும் அவரோட பலத்த கையை காண்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது மோசே கிட்ட சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு அப்படின்ட்டு. They will see the strong hand of Jesus. ஆண்டவருடைய பலத்த கையை பார்ப்பார்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க, உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பலத்த கையை அநேக சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உண்மைதான். ஆனால் நம்மளுக்கு எதிராளியாக இருக்கிறவர்களையும் காண செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எதிராளியாய் நமக்கு இருக்காங்க பார்த்தீங்களா? நமக்கு எதிராய் நிறைய பேர் இருக்கான். மனுஷனும் இருக்கான், பிசாசும் இருக்கான். ஆனால் அவர்களையும் காண செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் பார்த்தது இன்னும் எதிராளி பார்க்கலையே. சில நேரம் நம்ம கவலைப்படுறோம், அப்படி தானே? நான் அனுபவிக்கிறேன், ஆனால் எதிராளி என்னை எப்படி பார்க்குறான்? அற்பமாக பார்க்குறான். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் எதிராளி எப்படி பார்க்குறான்? நான் என்னை அற்பமாக பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவனும் பார்ப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பலத்த கையை கண்டு என்ன பண்ணுவானா? போக விடுவான் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் பார்வோனை போல சில அடிமைத்தனம், பார்வோனை போல அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியங்கள் இருக்குல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த பலத்த கையை பார்க்கும்போது அவனையும் விட்டுடுவான். வேண்டாம்,
வேண்டாம், இவனை தொடக்கூடாது, வேண்டாம், இவன் பக்கத்தில் இருக்க வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு அவனே விட்டுருவான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போராட வேண்டியது அவசியம் அல்ல. நீங்கள் போராட வேண்டியது அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தால் போதும். ஆமென். நீங்கள் அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த இதே இதில் பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வோனை கர்த்தருடைய கரத்தை பார்க்க வைத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது கரம், கர்த்தருடைய கரம், தெரியுமா? ஹல்லேலூயா. பார்வோன் எந்த இடத்துலையுமே கர்த்தருடைய கையை பார்க்கல. பார்வோன் பார்த்த கை யாரோட கை? மோசையோட கை. பார்வோன் எந்த இடத்துலையும் கர்த்தர் நேரடியாக வந்து அற்புதம் செய்ததையோ வாதைகளை கொண்டு வந்ததையோ பார்க்கல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒருவனை பார்த்தார், மோசையை பார்த்தார். மோசே அவன் அனுப்பப்படும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன் அப்படின்னு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன், நான் இதற்கு தகுதி இல்லாதவன், நான் வயது உள்ளவன், நான் அபாத்திரவான், நான் பாத்திரவான் அல்ல, நான் ஃபைட் பண்ணுவதற்கோ நான் உங்கள் கையை வெளிப்படுத்துவதற்கோ நான் என்ன இல்லை, பாத்திரவான் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பார்க்க வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்படி செய்ய வேண்டாம், அவனை பார்க்க வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பார்வோன் கண்டு தான் விட்டான். மோசே எந்த இடத்துலையும் இது கர்த்தருடைய கை அப்படின்னு இல்லை, பார்வோனையே பார்க்க வச்சார். அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவனை என்ன பண்ணானா, ஜனங்களை போக விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராகவும் உங்கள் குடும்பத்துக்கு எதிராகவும் அவன் போராடி கொண்டிருக்கிறாள் சத்ரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கையை ஆண்டவரோட கையில் கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் என்று இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அதே தேவனை தான் இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு புதிய தேவனை ஆராதித்து கொண்டு இல்லை, புதிய உடன்படிக்கை கீழே வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு புதிய தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளோடு யார் இருந்தாங்களோ அவருங்க தான் இன்னும் நம்மளோடு இருக்கிறாங்க. ஆமென். புதுசாக ஒரு தெய்வம் அல்ல. சில பேரெல்லாம் சொல்லலாம், பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவி வேற. இல்லை, மூவரும் ஒருவர் தான். ஆமென். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம. அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி சேர்ந்தது தான் தெய்வம். ஆமென். இதில் ஒருவரையும் பிரித்து விட முடியாது, எந்த சூழ்நிலையும் பிரித்து விட முடியாது. நீங்கள் ஆதியாகமத்தில் அதில் பார்க்கலாம், நாம் போய் அப்படின்னு தான் இருக்கும், நான் போயின்னு இருக்காது. நாம் போய் என்ன பண்ணுவோம், நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபமாக யாரை படைப்போம், மனுஷனை படைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது பிதா பிதான்னு இருந்தாலும் இன்னொரு இடத்துல என்ன இருக்குது, ஆவியானவர் எங்கே அசைவாடி கொண்டிருந்தாராம், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு. ஃப்ரம் த பிகினிங் மூவரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துலையும் தன்னை மேன்மை பாராட்டவில்லை. மூவரும் ஒன்றா இந்த பூமிக்கு நம்மளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதே போல தான் ஒரு இடத்துலையும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அவங்களோட பலத்த கையில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் அன்றைக்கு வந்தார்ல, திரும்ப வரப்போகிறார். பாதி பிரசங்கத்தை ஷேரன் முடிச்சிட்டார். சரியா, பாதி பிரசங்கத்தை அவர் ஷேரன் முடிச்சிட்டா. எப்படி வருவார், ஏன் வருகைக்காக காத்திருக்கணும், எல்லாமே முடிஞ்சுது. நான் திரும்பி அந்த ஆரம்பத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். முடிவுரையை முடித்துவிட்டு ஆரம்பத்தை என் கையில் கொடுத்துவிட்டு சேர்ந்துருக்கிறேன். அதனால் முடிவுரை நீங்கள் அதை கேட்கலன்னா முடிவுரை இல்லை இந்த பிரசங்கத்துக்கு. சரியா? ஆனால் அவர் நேற்றைய தேவன் போல அல்ல, நேற்று இன்று என்றுமே அவர் மாறாத தேவன் தான். சரியா? அப்போ ஆதியிலே அவர் பராக்கிரமம் நிறைந்தது போல தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் பராக்கிரமம் நிறைந்தவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பராக்கிரமம் நிறைந்தவராக இருந்தது போல தான் நமக்கும் இருக்கிறார். ஆனால் திரும்பவும் வருவார் வீக்கான தேவன் அல்ல, பராக்கிரமம் நிறைந்தவராய். ஆமென், ஹல்லேலூயா. ஜாதிகள் கண்டு எப்படி இருக்குமா, நடுங்கும், பயப்படும் அப்படின்னு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய தேவனை ஆராதித்து கொண்டு இருக்க தெரியுமா? உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன் இந்த சூழ்நிலை பயப்படக்கூடாது?
அவரோட கையை காண்பிக்கணும்னு நினச்சானா சில சூழ்நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமையாக வைத்திருப்பேன் என்பது கர்த்தருடைய திட்டம். இது ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அல்ல. ஆபிரகாம் இடத்துலேயே சொல்லிட்டார், இந்த ஜனங்களை 400 வருஷம் யார்கிட்ட இருப்பாங்க, எகிப்தில் இருப்பாங்க அப்படின்னு. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லாத போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார். அப்படியேப்பட்ட ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா அவருடைய பலத்த கையை உலகம் முழுதும் பார்க்கணும். பாருங்க, ராகாப் அவன் ஏன் ஹெல்ப் பண்ணா, அவன் என்ன சொன்னா ராகாப் ஹெல்ப் பண்ணும்போது, நான் கேள்விப்பட்டேன் உங்களை இந்த வனாந்திர வழியை நடத்தின அந்த கிரியைகளை நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா எகிப்தில் நடந்தது அதுக்குள்ளே எங்கே வந்துருச்சு, எரியோக்கு நியூஸ் வந்துருச்சுங்க. அல்லேலூயா. ஆமாம், இனி வரும் நாட்களில் கர்த்தர் இந்த கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை புறஜாதிகளும் காணும்படியாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம பார்த்தாச்சு, நம்ம பக்கத்து வீடு பார்க்கணும், நம்ம சொந்தக்காரங்க பார்க்கணும், நம்மளை எதிர்க்கிறவர்கள் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இவர்களோடு இருக்கிறவர் அவர் பலம் நிறைந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சாதாரண தேவன் அல்ல. அவருக்கு போஷாக்கு தரணும்னு அவசியம் இல்லை. அவர் வீக் ஆயிட்டார், அவருக்கு ஏதாவது மந்திரம் கொடுப்போம், அவருக்கு ஏதாவது இல்லை இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது அவருடைய பலத்தை நம்ம தாங்க முடியல, அவருடைய பிரசனத்தை நம்மளால தாங்க முடியல. சிலர் அழுகிறீர்கள், சிலர் விழுகிறீர்கள், சிலர் துதிக்கிறீர்கள், உங்க பலத்தை மீறி கத்தி ஆராதிக்கிறீங்க. ஏன் தெரியுமா, அவர் நம்மளோட பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா இல்லைங்க, 1000 பேர் இருக்கிற மத்தியில் வல்லமையை காட்டுகிற ஆண்டவர் அல்ல. நீ ஒருவனா நின்னாலும் சரி, நம்ம பாடி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஒருத்தனாக தான் நின்னா, ஆனால் பாகாலின் படைகள் நடுங்க வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எப்படி, நான் ஒருவன், அப்படிதான் இந்த சபை அப்படியெல்லாம் விட்டுருங்க. நான் ஒருவன் கர்த்தருடைய கரத்தில் நின்னா, நான் ஒருவன் அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தா, மற்றவர்கள் கர்த்தர் எப்படியாப்பட்டவரை பார்க்குவாங்க. ஆமென். நான் கர்த்தருக்குள்ள நின்னா மற்றவர்கள் என் நிமித்தமாக கர்த்தர் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை பார்ப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவரோட கரத்தை பிடிச்சி நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேலை. அல்லேலூயா. சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, நம்ம பசங்களுக்கு 13 அந்த டீன் ஏஜ் வரைக்கும் யார் தான் ஹீரோ, அப்பா தான் ஹீரோ. அதுக்கப்புறம் யார் தான் வில்லை, அப்பா தான் வில்லை. ஏன் அப்படின்னா அப்போ வரைக்கும் நம்ம பலசாலியாக தெரியும், அப்படி தூக்குவோம், அப்படி தூக்கி வீசுவோம், பிடிப்போம். 14, 15 வரும்போது அவனுக்கு கொஞ்சம் முறுக்கேற ஆரம்பிக்கும். அவனாக போய் டம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிப்பான், சிலிண்டரை தூக்க ஆரம்பிப்பான். எதெல்லாம் வெயிட்டாக இருக்கும் அவன் தூக்கி, நானும் தூக்குறேன் பார்த்தியான்னு பார்ப்பான். அப்பா ஏதாவது சொல்லும் போது அப்படியே ஒரு முறுக்கேறும். நாங்கள்லாம் இவருக்கு ஒரு போடு போட்டால் அப்பாவே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு முறுக்கேறும். எப்படின்னா அது ஏஜ் நம்மளே பலசாலியாக தோணுகிற ஒரு ஏஜ், அப்படி தானே? ஆமாம். தலையாட்டுறோம், பிரவீனெல்லாம் நல்லாவே தலையாட்டுறோம். ஆமாம். ஏன் அப்படின்னா அது அந்த ஸ்டேஜ், அந்த முறுக்கு, அப்படி ஒரு வாலிப முறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஏறும் போது அப்பாவே எப்படி தான் தெரிவார், வில்லனாக தெரிவார். அதே தான் ஆப்போசிட். அது வரைக்கும் வில்லனாக தெரிகிற அப்பா பெண்களுக்கு எப்படியே தெரிவாங்க, ஹீரோவாக தெரிவாங்க பெண் பிள்ளைகளுக்கு. ஆமாம். அப்போது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் ஆராதிக்கிறதவன் எப்பயும் எப்படி தான், ஹீரோ தான். ஆமென், ஹல்லேலூயா. யார் ஹீரோ தான். உங்கள் பலமெல்லாம் ஒன்றுமில்லை, உங்கள் பலமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பலத்திற்கு முன்பதாக உங்கள் பலனோ உங்களுடைய தாளந்தோ ஒன்றுமே இல்லை. ஒரு காரியம் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் அவர் கைக்கல்ல இருந்தா, அவர் பராக்கிரமசாலி என்பதை நான் மட்டும் பார்க்க மாட்டேன், உலகம் பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, சங்கீதம் 136 எடுத்துருக்கோங்களே, சங்கீதம் 136 10 முதல் 12ஆம் வசனத்தை வாசிக்க. ம் 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 ம்
ஆமென், ஹல்லேலூயா. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். எதை செய்தவரை? எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் எவ்வளோ யுத்தம் செஞ்சிருக்கிறார், நமக்காக எவ்வளோ இடத்துல நின்றுருக்கிறார். பியூர்லி கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்கிறேன், அவர் சத்துருக்களை துரத்தி விடுகிறது மாத்திரமல்ல, அவர் கிருபை மேலே கிருபை தந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை ஃபுல்லாக வாசிங்கன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு. ஒவ்வொரு நியூ இயர் அன்றைக்கி எங்கள் பாஸ்ட் இந்த சங்கீதத்தை தான் என்னை வாசிக்க வைப்பார். தேவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஏன் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமே இல்லை, கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சபையே சேர்ந்து என்ன சொல்லுவோம்? அவர் கிருபை, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அப்பாடா. அதுக்குள்ளே நான் அடுத்த பகுதியை படித்த தேவாதி தேவனை துதியுங்கள். சரி, இவங்க துதியுங்கள் சொல்கிறவங்க தேவாதி தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுக்குள்ளே அடுத்த இதை நான் படிச்சிருவேன் நான். ஏன் அப்படின்னா அவ்வளோ பைபிளில் அப்படியே கண்ணு மங்கிடும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இன்னைக்கு கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது இப்படியே அழிந்து போகிறது அல்ல, இது இதோட முடிந்து போகிறது அல்ல, என்றும் உள்ள கிருபை நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவில் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார்ல, ஏதோ கடமை இல்லை. என்னது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்ல, அது கடமை இல்லை. தேவன் இன்றளவும் ஜீவனோட வைத்திருக்கிறார்ல, அது அவருடைய கடமை இல்லை, அது அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு நேரம் ஜெபித்தனால எனக்கு இந்த ஆசீர்வாதம், இவ்வளவு வருஷம் சபைக்கு போகிறனால ஆசீர்வாதம், இவ்வளவு நாள் கர்த்தரை தேடுவதனால ஆசீர்வாதம், இவ்வளவு நாள் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறதுனால ஆசீர்வாதம். உண்மைதான். ஆனால் அவருடைய கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபை மேலே கிருபை தந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் 100க்கு 100 சரியாக இருந்தனால எகிப்தியரோட தலைச்சன் பிள்ளைகளை அவர் அழிக்கல. இவர்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருந்தார், இவர்கள் மேலே ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். இவர்களை வைத்து தான் நான் எப்படி என்பதை உலகத்துக்கு காண்பிக்க போகிறேன்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார்ல, அந்த கிருபை தான் அவர்களை அழியாமல் அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை வைத்து தான் உலகம் தெரிந்து கொள்ளணும் அவர் எவ்வளவு பராக்கிரம் நிறைந்தவர் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ சாதாரண ஆள்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, உங்களுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல, உங்களுடைய விசுவாசம் சாதாரணமானது அல்ல, உங்களுடைய தேர்ந்தெடுப்பு சாதாரணமானது அல்ல. தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்து தான் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இதில் அவர் நம்மளை உயர்த்துவதும் அவர் நடத்துவதும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதும் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் சொல்லிட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்றது. இன்னைக்கு நம்மளை அழியாமல் வைத்திருக்கிறார்ல, நீங்கள் எப்படி சொல்லணும்? என்னை இன்றளவும் ஜீவனோடு வைத்திருக்கிறவரை நான் துதிப்பேன். ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அதே போல அவர்கள் நடுவில் இஸ்ரவேலை புறப்படின. அவர்கள் நடுவில், இந்த வார்த்தையில் எவ்வளோ காரியம் இருக்கு தெரியுமா? சத்துருக்களுக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஓரத்துலேருந்து போ சரி சரி போ. நம்ம சில நேரம் சில பேர் தப்பிக்க வைப்போம், ஓரமாக போயிட்டு எஸ்கேப் ஆயிரு. சில நேரம் பையனை அடிக்க வரும்போது பாட்டியோ தாத்தா என்ன பண்ணுவாங்க? நடுவில் நின்னா காப்பாற்றுவாங்க. அப்படியே ஒதுக்கி 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 சைடாக கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே, எதுக்கு? நடுவிலலாம் வச்சா காப்பாற்ற முடியாது, அப்படி தானே? முடியுமா? பாட்டியார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் பேர பிள்ளைகளையோ இல்லை உங்கள் பிள்ளைகளையோ தகப்பனார் அடிக்கும் பொழுது நடுவில் நிற்க வச்சுட்டு நான் காப்பாற்றுறேன்னெல்லாம் முடியாது. ஒரு ஓரமாக தள்ளி கொண்டு போய் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கோ, தப்பிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா?
எகிப்தியர் நடுவிலிருந்து புறப்பட பண்ணினவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கிருபை என்ன தெரியுமா? சத்துருக்கள் மத்தியில், சத்துருவின் போராட்டத்தின் மத்தியில், சத்துரு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற மத்தியில் தான் அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. யோபை குறித்து பார்க்கிறோம்ல, கடந்த வெள்ளிக்கிழமை அருமையாக சொன்னான். என்னது? நெருப்புக்கோழியை குறித்து, நெருப்புக்கோழி குறித்து அவர் சொன்னான். ஆனால் நான் அதில் ஒரு காரியம், நெருப்புக்கோழி எவ்வளோ பெரிய சிறகு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதுக்கு பறக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சிறகு இருக்கிறவெல்லாம் பறக்க முடியாது. இயேசுவை தெரிஞ்சவெல்லாம் என்ன இல்லை, கிருபை பெற்றவன் கிடையாது. இன்னைக்கு அவருடைய செட்டுக்கு கீழே உட்கார வச்சிருக்காருல, அதுதான் பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு இயேசுவை தெரியும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவார்? சென்னையில் அந்த பிஷப்போட நின்று அல்லேலூயா கூட சொல்லுவார், ஆமேன் கூட சொல்லுவார். இயேசு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தார், சிலுவையில் மரித்தார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அவர்கள் செட்டுக்கு கீழே இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை, இல்லை செட்டை இருந்தாலும் பறந்துடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ரெக்கையில் பறவை என்ன பண்ணாது, பறக்காது. குருவி நெருப்பு கோழிக்கிட்ட போய் கிண்டல் அடிக்க முடியும். எது? இந்த சிட்டுக்குருவி போய் நெருப்பு கோழிக்கிட்ட போய் என் ஆயிட்டுக்கு நீ பறந்துட முடியுமா? இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் சத்துருக்கு முன்பதாக என்ன அளவுக்கு நீங்கள் இருந்துட முடியுமா? என்ன அளவுக்கு வைராக்கியம் பாராட்ட முடியுமா? என்ன அளவுக்கு கர்த்தருக்காக நிற்க முடியுமான்னு நீங்கள் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் அவருடைய சிறகுக்கு கீழே இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஞானம் அல்ல, உங்களுடைய அழகு அல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை, எல்லாம் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் வசனம் சொல்லுது, காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அப்போ காலைதோறும் அவருடைய கிருபையை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் எல்லாம் உண்மைதான், ஆனால் உங்கள் கிருபை என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, விளக்காதுருங்க. ஆண்டவரே, தாவீது அடிக்கடி சொல்லுவார்ல, உங்கள் கிருபையை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதான், விளக்காது. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் தான். யாருக்கு? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் அவருடைய கிருபை இல்லைன்னா அவனால் அந்த 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டிருக்க முடியாது. அதற்கு முன்பதாக கரடியை கிழிச்சிருக்க முடியாது, சிங்கத்தை கொன்றிருக்க முடியாது, ஆடுகளை மேய்த்திருக்க முடியாது. இன்றைக்கி நீங்களும் நானும் அதே போல தான். இன்றைக்கி எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவோ ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் கிருபை தாருங்க, இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவர், எனக்கு இது போதாது, எனக்கு இது. ஒவ்வொன்றுக்கும் கேளுங்க. உங்கள் வேலைக்கு கேளுங்க, உங்கள் படிப்புக்கு கேளுங்க, உங்கள் பிரயாணத்துக்கு கேளுங்க, உங்களுடைய சரீரத்துக்காக கேளுங்க. ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் சத்துருக்களை துரத்தி விட்டது கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு நடுவே நமக்கு வழியை உண்டு பண்ணது கிருபை. இன்னைக்கும் அதே கிருபை உண்டு, இன்றைக்கும் அதே கிருபை நமக்கு உண்டு. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் போகிற பாதைகளை நினைக்கலாம், ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுட்டாரோ, சத்துரு கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரோ. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே புது கிருபை கொடுங்க ஆண்டவரே, இதை ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு தருவீராக, இதை ஜெயிக்கக்கூடிய இந்த சத்துருவை தோற்கக்கூடிய கிருபை எனக்கு தருவீராக. அவன் ஜெயிக்கக்கூடாது, நான் வெற்றி சிறந்தவனாய் உம்மை வெளிப்படுத்தவனாய் இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் ஜெபம் அப்படியா மாறட்டும். இன்னைக்கு சத்ரு ஈஸியாக நம்மளை ஜெயிக்க பார்க்குறான், நம்முடைய சோர்வு நிமித்தமாக ஜெயிக்க பார்க்குறான், நம்மளுடைய இயலாமை நிமித்தமாக ஜெயிக்க பார்க்குறான், நம்ம வேத அறிவு இல்லாதனால ஜெயிக்க பார்க்குறான், ஜெபம் குறைவுனால ஜெயிக்க பார்க்குறான். ஏன்? அவனுக்கு வேணுங்கிறது ஒரு சின்ன கேப், அவனுக்கு வேணுங்கிற ஒரு சின்ன கேப். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அவனுக்கு வேணுங்கிறது என்னது? ஒரு சின்ன கேப். அது நம்மக்கிட்டேயே இருக்கும், அது நம்மளே உண்டாக்கி தருவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரே, உங்கள் கிருபை இன்னும் என்னை தாங்கிட்டு இருக்குல்ல, அவரை கிருபையை மறக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், நிறைய நேரங்களில் யோசிப்பேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உண்மையாகவே நான் சொல்லலாம். சில நேரம் நான் பசங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், நான் சர்ச்சில் அப்படி இருந்தேன், சர்ச்சிலேயே கிடப்பேன், கூட்டுவேன், பெருக்குவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாம் ஓகே. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதை நினச்சி என்னை காப்பாற்றுறல, அது அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நினைவு போட்டி இஸ்ரவேல் ஜனங்கர் எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தது என்ன தெரியுமா? கிருபை.
இன்னைக்கு உங்கள் தாயாரோட தகப்பனவருடைய உங்களுடைய சொந்தங்களுடைய இல்லை யாரோ அவருடைய ஜெபத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களே, அது கிருபை. இன்னைக்கு உங்கள் சொந்தத்திலையும் உங்கள் பந்தத்திலையும் எத்தனை பேர் இந்த இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்கல்ல? எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இல்லாமல் இருக்காங்க? ஆவியானவருடைய ஃபுல் ப்ரெசன்ஸை உணராதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆவியானவருடைய நடத்துதலை உணராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் இது அத்தனைக்கும் நம்மளை பாத்திரவான்களாக மாற்றி இருக்கிறாருன்னா கிருபை. இது போதுமா? இது நம்ம வாழ்க்கையில் போதுமா? போதாது. இன்னும் கேளுங்க. இன்னும் அவருடைய பிரசன்னத்தினால, இன்னும் அவருடைய நடத்துறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும். இனி வரும் நாட்களில் ஒவ்வொருவரும் சொல்லணும், தேவன் இதை செய்ய சொன்னார், நான் செஞ்சேன். தேவன் இதை செய்ய சொல்லலை, அதனால் நான் செய்யலை. இந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் வளரணும், அந்த கிருபையில் வளரணும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடுகிற ஒரு கிருபை நம்மளுக்கு கிடைக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த அடுத்த வசனம் அப்படி தானே இருக்குது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தார். எது? காப்பாற்றினது, விடுதலை பண்ணினது. எகிப்தின் நடுவிலே நம்மளை வெளிக்கொண்டது என்ன தெரியுமா? அவருடைய பலத்த கை, அவருடைய ஓங்கிய புயத்தினால. அந்த கரத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க சபையை, அந்த கரத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. மூன்றாவது எரேமியா 37:17 எடுத்து வாசிங்களேன். எரேமியா 32:17 முதல் 23. ஒரு நிமிஷம், 20ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. எரேமியா 32:20. ஆமென், ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து. தேவன் கிருபையை மாத்திரம் கொடுக்கல, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு சைன், நம்ம உலகத்துக்கு நீங்கள் உலகத்துக்கு எப்படியா இருக்கீங்களா? உப்பா இருக்கிறீர்கள். எப்படி இருக்குமா? ஆமாம். நம்மளை கொண்டு போய் தண்ணியில் போட்டு இல்லை சாம்பார் செய்யும் போது கையை விட்டு கிண்டுனா அது உப்பு, அந்த உப்பு இல்லை. வி ஆர் டேஸ்ட். நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கிறோமா? ஒரு வித்தியாசமாக, அடையாளமாக, அற்புதமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தெரிந்தெடுப்பு இருக்குல்ல, இந்த கிருபை இருக்குல்ல, அது எதுக்கு தெரியுமா? நம்ம வித்தியாசமாய் மற்றவர்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் 17 வாசிச்சு பாருங்களே, வாசிங்களேன் யாராவது ஒரு சத்தமா. மகாபலத்தினாலும் அவருடைய கை எப்படியாப்பட்டதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. அவருடைய கை எப்படியாப்பட்டது? அவரால் செய்ய முடியாத, ஆமா, அவரால் செய்ய முடியாதது அதிசயமானது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கலாம், என்னது இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு. ஆனா அவருடைய கை எப்படியாப்பட்ட கை? அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு இதே போல ஒரு புதிய பூமியை ஆண்டவரால் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த விட மேன்மையா நம்மளை வைக்க முடியும். ஆமென். அடுத்தது வாசிங்களேன். ஆமென். ஆமென். என்ன நாமமுடைய? ஆமா, மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாமம் என்ன நாமம்? மகத்துவமும் வல்லமையும் உள்ள நாமம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்? அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்த. ஆராதனையிலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது யோசனையில் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற யோசனையோட அவருடைய யோசனைக்கு முன்பதாக ஒன்றுமில்லை.
நீங்க திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்களா உங்க யோசனை? அவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. அடுத்தது செயல்களிலே. ஆமென். அடுத்து படிங்க. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. அவர் படைத்த தேவன் மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறதா. ஆமென். ஒவ்வொரு மனுபுத்திரன் மேலேயும் நோக்கமாக இருக்கிறவர். இன்னைக்கு சில நேரம் நம்மளை யாராவது கண்டுக்காத போது நம்மளுக்கு எவ்வளோ வேதனை இருக்குல்ல. கவலைப்படாதீங்க, நம்ம பார்க்குற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நம்மளை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நம்மேல் நோக்கமாக இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், ஒரு இடத்துலையும் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மேலும் நோக்கமாக இவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஆமென். சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு போதும். சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு போதும். நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறதுக்கு போதும் அப்பா. உலகம் பார்க்குதோ இல்லையோ, மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷர்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களும் தேவரீர் எகிப்திலே செய்து உண்டாக்கி இஸ்ரவேலாகிய ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இனி நம்மளை பார்க்கிறவங்களுக்கு பயம் உண்டாகும். ஆமென். எகிப்திற்கு பயம் உண்டானது போல நம்மளை பார்க்கிறவங்களுக்கு பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம். எகிப்தியர் அற்பமாக எண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு முன்பதாக அற்பமாக எண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு ஒரு நாள் வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கை நம்மோடு இருக்கிறதுங்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு முன்பதாக தான் உயர்வு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறவர்கள் அவன் ஒன்றும் பெருசாக யுத்த வீரர்கள் அல்ல, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், அவ்வளோதான். ஆனால் புறப்பட பண்ணி அவங்க சென்ற தேசத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி சிறக்க பண்ணினது அவருடைய கையினால் அல்ல, அவருடைய பலத்தினால அல்ல, தேவ கரத்தினாலே அதை செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. எரிகோவை சுற்றி வரும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், எரிகோவை சுற்றி வரும் பொழுது 6 நாள் அமைதியை சுற்றி வந்தார்கள். ஃபஸ்ட்டு நாள் சுற்றி வரும்போது திகைத்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் டிவியில் அனிமேஷனில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் சுற்றி வரும்போது எப்படி இருக்குது தெரியுமா? என்னடா அவங்க இப்படி சுற்றி வரார்கள் அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க? அவர்களுக்கு ஏற்கனவே பயம் உண்டாயிருச்சு. யாருக்கு? இந்த எரிகோ கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பயம் உண்டாயிருச்சு. ஆனால் முதல் நாள் சுற்றி வரும் பொழுது ஒன்றுமே நடக்கலைல்ல. 2வது நாள்லேருந்து அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? இவனுங்க நடந்து 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 வெயிலில் நடந்து 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 என்ன ஆகி போச்சு? இவங்களுக்கு புத்தி கண்டு போச்சு. ஏன்? சண்டைக்கும் வர மாட்டேங்கிறான், அதற்கு எதுவும் ஆயத்தமும் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் என்ன தான் பண்ணுறான்? சுற்றி வருகிறான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை அமைதியாக. ஏன் அமைதியாக சுற்றி வர சொன்னார்? ஏன் அமைதியாக சுற்றி வர சொன்னார்? எரிகோவை சுற்றி வரும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சுற்றி வரணும், ஒன்றும் வேண்டாம், நம்ம சர்ச்சை விட்டு வெளியிலேருந்து அங்கே வரைக்கும் போகணும், அமைதியாக போங்க அப்படின்னு சொல்கிறோம். போகும்போது எப்படி கேட்போம்? எதுக்கு அமைதியாக போக சொல்கிறாரு? அமைதியாக போங்க சொல்கிறதுக்கே எதுக்கு சொல்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாக கேட்டுக்கிட்டே போவோம். ஏன்? நம்ம எல்லாம் அப்படித்தான். அங்கே போய் நில்லுங்க, மேக் எ ஸ்ட்ரைட் சர்க்கிள். பிடி சார் மாதிரி. எப்படி? மேக்க, ஆமாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட அர்த்தம் தெரியும். என்ன டீச்சர்? பிரைசி டீச்சர். மேக் எ ஸ்ட்ரைட் சர்க்கிள். கரெக்டாக இப்படி தானே பிடி சார் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கோ அண்ட் மேக் எ ஸ்ட்ரைட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சர்க்கிள்னாவே? என்னது அது? எப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணுவீங்க? ஆமாம், அது பிடி சார் இங்கிலீஷ். சரியா? ஆமாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை நாள் வந்தாச்சு, முன்னாடி பெரிய ஒரு எரிகோ கோட்டை இருக்கு, சொல்லிட்டான் அமைதியாக சுற்றி வாங்கன்ட்டு. மேலே எரிகோ கோட்டையிலேருந்து பார்க்கிறவனுக்கும் குழப்பம், இவங்களுக்கும் குழப்பம். ஏன்? அமைதியாக சுற்றி வர சொல்லிட்டான்.
அமைதியாக சுற்றி வர சொல்லிட்டான். முதல் நாள் ஒரு தடவை சுற்றிட்டு அவங்க கூடாரங்களுக்கு போயிட்டாங்க. 2ஆம் நாள் சுற்றி வர 6 நாள் அப்படி செஞ்சாச்சு. 7ஆம் நாள் சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க திரும்பியும். அச்சுச்சோ, பைத்தியம் முத்தி போச்சு. இன்றைக்கி உங்களையும் எங்களையும் பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க. முதல்ல சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, அடுத்தது ஃபாஸ்டிங் ப்ரேயரும் போக ஆரம்பித்தாங்க, அடுத்தது இந்த ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு போக இப்போ என்ன பார்த்தா டெய்லியும் ஜெபத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே, டெய்லியும் ஜெபம்னு சுற்றுறாங்களே, டெய்லி இந்த பைபிள் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்களே. அப்படி பார்க்க வைங்க. முதல்ல உங்களை பார்க்கிறவர்கள் பைத்தியம் போல பார்க்கணும். எரிகோ கோட்டைக்குள்ளே இருந்தவர்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? பைத்தியக்காரனுங்கடா. வெயிலில் நடந்து 40 வருஷம் நடந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? மூளை குழம்பி போச்சு. எம்ம கூட சண்டைக்கு வருவானுங்க, பார்த்தா அமைதியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. பைத்தியக்காரன் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பைத்தியம் சும்மா நடக்கும், இல்லை பேசிக்கிட்டே நடக்கும். 2 தான் அடையாளம் பைத்தியக்காரனாக இருக்கிறதுக்கு. 2 அடையாளம். ஒன்று, அமைதியாக போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போவாங்க, பக்கத்தில் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதையும் பார்த்தா என்ன தான் சொல்லுவோம்? பைத்தியம் சொல்லுவோம். இல்லை வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதும் ஆமாம். இன்றைக்கி நிறைய பைத்தியங்கள் வந்துருச்சு. நிறைய பேர் நம்மளே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தெரியும் போது தான் தெரியும் அவங்க காதில் என்ன இருக்குது, இயர்பட் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அவன் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு போவான். உள்ளுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, எதுக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்குவோம், இந்த பக்கம் ஹெட்செட் இருக்கான்னு. ஃபஸ்ட்டு அப்படி இல்லை. ஆரம்பத்தில் நல்ல பணக்காரங்கெல்லாம் அப்படி அவங்க தான் முதல்ல அந்த ஹியர் பட் எல்லாம் வாங்குவாங்க, இப்படியெல்லாம் போட்ட மாதிரிலாம் இருக்கும். இப்போ தான் அதெல்லாம் ரொம்ப சீப்பாகி போச்சு. அவன் போட்டுக்கிட்டு அப்படியே நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ டிப்டாப்பாக இருந்துட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்கான், யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் இவனுங்க பேசாமல் சுத்த எகிப்தியருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஃபஸ்ட்டு நாள் பயமாக இருந்தது, 2ஆவது நாள் வந்து என்ன ஆயிருக்கும், குளிர்விட்டு போயிருக்கும். என்னது, இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவனுக்கு சும்மா சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதமும், உங்கள் நாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற துதியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமும் அது சாதாரணது அல்ல. அது சத்ருவை மண்ணோட மண்ணாக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அமைதியாக நான் சொல்கிறத செய். பிரச்சனை எங்கே அப்படின்னா, நம்ம ஒரு வாரம் ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரவனே எப்படி தான் சொல்லுவோம், அப்பாலாம் போய் சாத்தானே அப்படின்னு சொல்லும் போது நான் விழுந்துடணும். நம்மளுக்கு அப்படி ஒரு தோணல். ஒரு வாரம் அபிஷேகத்தில் நிரம்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன வந்துடும், ஆப்போசிட்டில் வேணால் எதிரியாக வந்துட்டு என்ன ஆகுது, இன்றைக்கி பாரு நான் போய் முழங்கால் படி போட்டேன்னா என்ன ஆயிடுவேன் நீ. இது நடந்துச்சுங்க, நடந்துச்சு. அவங்க ஒரு பெரிய ஒரு ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க பொண்ணை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நேராக அந்நியர் இந்து வீட்டுக்கு முன்னாடி நேராக போய் நின்னாங்க. நான் யார் தெரியுமா, நான் ஆராதிக்கிறது யார் தெரியுமா, இன்னைக்கு நான் முழங்கால் படி போட்டால் அவன் குடும்பமே இல்லாமல் போயிருந்துச்சு போச்சு. சரியான சாட்சி இல்லை, கிறிஸ்தவ சாட்சி. எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், நான் முழங்கால் படி போட்டால் சத்துரு இல்லாமல் போவான்னு. கரெக்டா? மனசுக்குள்ளே நமக்கு எதிராளியான சத்துருவுக்கு விரோதம் எப்படி நினைக்கலாம், நான் முழங்கால நின்னா சத்துரு விழுவான்னு நினைக்கலாம். ஆனால் நேரடியாக சேலஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் போய்விடக்கூடாது. அதனால தான் சத்துருக்கு முன்பதாக அற்பமாய் பார்க்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 நாளும் ஒவ்வொரு தடவை சுற்றிட்டு போயிட்டாங்க. 7ஆவது நாள் சுற்ற ஆரம்பித்தாங்க. 1 2 3 4 5 6. ஆண்டவர் சில நேரம் கீழ்ப்படிய வைக்கிறதும் சில நேரம் அவர் செய்ய வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே அது ஆச்சரியமாக இருக்கும். நேற்று தினத்தில் பென்ஸ் பாஸ்டரோட ஒரு சாட்சி கேட்டேன், பிரவீனுக்கும் நான் அனுப்பிவிட்டேன். என்ன அப்படின்னா, ஒருவர் அவங்க சபையில் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அவரோட கனவே என்ன தான், ஆமாம், சிலருக்கு வந்து பைக்கு கனவு இருக்கும், சிலருக்கு லாரி. இப்படி எப்படின்னா பைக், புது பைக் வாங்கணுன்னா அவன் ஃபோன் ஃபுல்லாக என்ன தான் இருக்கும், பைக் பிக்சர்ஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேறு என்ன கனவு இருக்குது, இப்போ மியூசிக் அப்படின்னா கீபோர்டு அந்த மாதிரி தான், வால்பேப்பர் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு ரொம்ப கடவுள் பக்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வால்பேப்பரை பார்த்தாவே தெரிஞ்சிடும், கார்டன் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த கடவுள் பிக்சர் வச்சுருப்பாங்க. இப்படி இது யார் எதில் ரொம்ப நாட்டமோ அது இருக்கும். அப்போ
அப்போ அந்த பையனுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இந்த சாட்சி நான் முடிஞ்சால் இன்றைக்கி குரூப்பில் போட்டு விட்றேன், ஞாபகப்படுத்து. அப்போது அந்த பையன் மொத்தம் 3 அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும், தெரியுமா? ஐஏஎஸ் படிக்கணும்னா 3 அட்டெம்ப்ட் தான், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டார். அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், ஏன்னா ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும். 3வது அட்டெம்ப்ட் அப்போது சபையில் முழங்கால் யுத்தம் நடந்துகிட்ருக்கான். வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் நான் எப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறேன், நான் அங்கே போய் ஒரு படிக்கவும் போகிறேன், அத்தனை நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் இருந்து படித்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி எழுத போகிறேன் அப்படி. அவங்க அப்பா ஒரு வெல்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டரும் போ, தைரியமாக போ, உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கானே, இவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்காரு. 3வது அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் போச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் பார்த்தாராம் அவங்க அப்பாவோட, ஏன்னா நிறைய கடன் அப்படி இருக்குல்ல, அவங்க அப்பாவோட சேர்ந்து வெல்டிங் வேலைக்கு போயிட்டாராம். அப்போ இவர் அவங்க அப்பாவோடைய ஸ்க்ரூ பண்ணும் போது, அவங்க அப்பாவோட வெல்டிங் வேலை பார்க்கும்போது பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாராம். என்ன ஒரு ஒரு கனவோடு இருந்தான். ஏன்னா மொபைல்லையே எல்லாம் ஐஏஎஸ் அந்த இதுக்கானது தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அதை தடுத்தார் என்று தெரியல. சில நேரம் நம்மளை அப்படி தான் சில காரியங்களை ஆண்டவர் தடுத்துருவார். நம்மளுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும், பெரிய கனவு இருக்கும், அதெல்லாம் தடுத்துருவார், ஏன்னு தெரியாது. ஆனால் அதை விட பெருசாக வச்சுருப்பார், தெரியாது. அப்போது அவன் வெல்டிங் பண்ணும்போது அவன் தான் மூளைலாம் நல்லா வளர்ந்துருக்கலாம், படித்து டிசைன் பண்ண ஆரம்பித்தானா. பெரிய பெரிய குடோனுக்கு டிசைன் பண்ண ஆரம்பித்தானா, பெரிய பெரிய இந்த மாதிரி வெல்டிங் ஒர்க்குக்கு டிசைன் பண்ண ஆரம்பித்தானா. இப்போது வருஷத்தில் கோடியில் சம்பாதிக்கிற ஒரு ஆளாயிட்டானா. எந்த இதில்? ஸ்ட்ரெஸ் ஒர்க்கில். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒரு விஷயம் அவன் பண்ணல, தோத்த உடனே ஆண்டவர் விட்டுட்டு போகல. 3 தடவை அட்டன் பண்ணனே, 3 தடவை ஃபாஸ்டிங் இருந்தனே, 3 தடவையும் கர்த்தரை தானே நம்பி இருந்தேன். இல்லைங்க, சில தோல்விகளும் கர்த்தருடைய திட்டமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாக சுற்றும் போது என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? முதல் நாள் சுற்றி வீடு வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும்? ஆமாம், அந்த எரிகோ கோட்டை முடிஞ்சது, நம்ம போய் கான்கர் பண்ண போகிறோம், நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம போய் என்ன சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 2வது நாளும் 3வது நாளும் 4வது நாளும், ஏன்னா ஆண்டவர் சொல்லலை, எப்படின்னு சொல்லலை, செய்ய சொன்னார். ஆனால் முடிவில் தான் அவருடைய வல்லமை விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. எண்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமென். இந்த நாகமான் குஷ்டரோகி, அவன் வந்து 7 தடவை என்ன பண்ணணும்? அந்த தண்ணீரில் முங்கி எழுந்திரிக்கணும். கரெக்டாக 7 தடவை தானே? ஆமாம், 3 7 தடவை மூழ்கி எழுந்திரிக்கும் போது, 6 தடவையும் மூழ்கி எழுந்திரிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சேஞ்சையும் பார்க்கல. ஆனால் முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது ஒரு சேஞ்சை பார்க்குறான். என்னது? அவன் சிறு குழந்தையின் மேனியை போல் அவனுக்கு ஆயிடுச்சான். இப்போ நம்ம தோலெல்லாம் முரட்டு தோல் அப்படி தானே, வளர வளர தோலை வச்சே வயசை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவனுக்கு பாருங்கள், கிருபை பாருங்கள், கீழ்ப்படிந்தது கிருபை. அவன் குழந்தை போல மாறிவிட்டான், குழந்தை தோலை போல. அவன் இன்னி ஒரு 20 வருஷத்துக்கு கிரீமே போட வேண்டாம். ஏன்? மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். என்ன அளவுக்கு கிருபை பாருங்கள். ஏன்? கீழ்ப்படுகிறது நிமித்தமாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக. நீங்கள் கர்த்தருக்கு என்று நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை அடையாளமாகவும் அற்புதமாகவும் நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாக பார்த்தவர்களை அடையாளமாக நிறுத்தினார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் அற்பமாக பார்க்குறாங்கல்ல, உங்களை அற்பமாக பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க போகும்போது அற்பமாக பார்ப்பாங்க. நீ போய் ஜெபிச்சு என்னத்தை பார்த்த? ஜெபிச்சு பைபிளை தூக்கிட்டு கரெக்டாக நேரத்துக்கு சர்ச்சுக்கு போகும்போது ஒன்று அற்பமாக பார்ப்பாங்க. நீ போய் என்னத்தை பெருசாகிட்ட? இல்லைங்க, அற்பமாக பார்க்க வைக்க தான் நம்மளோட ஆசீர்வாதம் பெருகுதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அற்பமாக பார்த்தவனே ஆசீர்வதிச்சிட்டாருன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம். ஆனால் ரொம்ப காலம் தள்ளுறாரு, ரொம்ப நேரம் தள்ளுறாரு அப்படின்னா இதுக்கான கிரெடிட் ஜாஸ்தி. ஆமென், ஹல்லேலூயா. போன பாசத்தை பார்த்தல, அதாவது முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களுக்கு ஈடாக, இன்னைக்கு அற்பமாய் பார்க்கப்பட்டதுக்கு ஈடாக தான் நம்மளுக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம உயர்த்தும் பொழுது அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த வசனம் இப்படியாக இருக்குது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர்
கூட வருகிறது. ஆமேன். அப்போ இவ்வளவு நாள் செய்ததையும் செய்து கொண்டிருக்கிறதையும் மாத்திரம் நம்ம பார்த்தல, இனி ஒரு நாள் வரும், அதில் அவருடைய வருகையின் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை பகிரங்க வருகையில் நம்ம போகலாமா? பகிரங்க வருகையில் நம்ம எப்படி தெரியுமா வருவோம்? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டா எல்லாரும் பார்ப்பாருங்க. 1:7 நினைக்கிறேன், வெளிப்படுத்தல் விசேஷம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்மளும் அவரோடு இருப்போங்கு விசுவாசம் உள்ளவர்கள் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரோட படையில், அந்த சேனையின் படையில், அந்த பிரசங்கம் முடிச்சிட்டான்னு சொன்னல, அவர் திரும்ப வரும் பொழுது அந்த படையில் இருக்கிறதா இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நின்று எப்படி தெரியுமா? அவர்களை பார்க்கிறவர்கள் எங்கே? கீழே இருந்து பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்களாம்? குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். புலம்பலை தருவதற்காக கர்த்தர் வார்த்தையை தரல. ஆமென், ஹல்லேலூயா. ஆளுகை செய்வதற்காக. ஆமென். அவர் அரசு அழுவார், அவர்களோடு சேர்ந்து நம்மளும் அரசு அழுவோம். அவர் மேகத்திலிருந்து வருவார், அவரோடு சேர்ந்து நாமும் ராஜாவோடு சேர்ந்த சேனையாய் வருவோம். அது மாத்திரம் அவர் அளிக்கிற பலன் என்ன தெரியுமா? நம்ம நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி மரணத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால தான் நம்ம விதைக்கிறோம், இந்த அழிவுள்ள சரீரத்தை விதைக்கிறோம், புதைக்கிறோம்னு சொல்ல மாட்டோம், விதைக்கிறோம். இது அழியாமையாய் ஒரு நாள் எழுந்திருக்கும் அப்படின்னு விசுவாசத்தில் சொல்கிறோம். ஆமாம், இன்றைக்கி அந்த இடத்துல தோண்டி பார்த்தா எலும்பு கூட இருக்காது. இன்றைக்கி கல்லறைக்கு தான் பெரிய பிரச்சனை. அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க, கல்லறை ஒரு 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 30 வருஷம் தாண்டிடுச்சு, இல்லை 40 வருஷம் தாண்டிடுச்சுன்னா ஒருவேளை அங்கே எலும்பு கூட இருக்கும். அப்போ எலும்பு கூடாவா அது எந்திரிக்கும்? சிலரெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த கல்லறை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல வச்சு அதில் மேலே சிமெண்ட்டெல்லாம் பூசினா அப்படியே வெடித்து செதறி மேலே வந்து அப்படியே நிற்போம். ஒன்றுமே கிடையாது. நம்ம அழியாமையாக நிற்போம் ஆண்டவரோட, அவ்வளோதான். கல்லர் ஒரு மேட்ரே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பாட்டி ஆண்டவருக்குள்ளே மரித்து போனார்கள். இன்றைக்கி அவனாசி பஸ் ஸ்டாண்டில் போய் கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறினா எங்கள் பாட்டி கல்லறை மேலே தான் ஏறுவீங்க. ஏன்னா அதை இடித்து தள்ளி அதை கல்லறை இது பஸ் ஸ்டாண்ட் ஆக்கி விட்டார்கள். அதற்காக நான் போராட முடியும். ஐயோ பாட்டி வரமாட்டாங்க, பாட்டி கல்லறை என்ன ஆகி போச்சு? பஸ் ஸ்டாண்ட் ஆகி போச்சு. இல்லைங்க, இல்லை, அது இல்லை அர்த்தம். கல்லறையில் வச்சாதான் அப்படின்னு இல்லை. அமெரிக்காவில் இருக்குது, ஒரு அந்த செவுரு இருக்கும், செவரில் நிறைய கல்லறைகள். குடும்பத்துக்குன்னு நம்ம காசு போட்டு வாங்கிட்டு அந்த இடத்துல நம்மளை வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே புதைக்க இடம் இல்லை. இனி வரும் நாட்களில் இந்தியாவிலையும் வரலாம். ஏதோ ஒரு பெரிய மலையை கொடுத்து குறைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு குடும்பம்னா இத்தனை 1000 இத்தனை லட்சம் கொடுத்து என்ன பண்ணிடணும்? வாங்கிடணும். ஒரு பணத்தை வைப்பாங்க, அது அப்படியே மக்கி போயிடும். அடுத்தது இன்னொரு பணத்தை வைப்பாங்க. இப்படி தான் வைப்பாங்க. அப்படி தான் ஆகும். அதில் மேட்டர் நம்ம கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மறிச்சான் அழியாமையாக எந்திரிப்போம். நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது கிடைத்தது எதனால தெரியுமா? கர்த்தருடைய ரத்தத்தினால. இது கிடைச்சது எதனால தெரியுமா? நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தல. ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நம்ம பார்க்கிறோம்ல. ஆமாம், இதில் பிறந்துட்டோம். நம்மளுக்கு அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் அதற்கு ஆயத்தமாய் நிற்போம். சபையே, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய பலவீனத்தை குறித்தோ, நம்ம திடீர்னு சோர்ந்து போய் அழிவதை குறித்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. ஒரு நிச்சயம் வேணும், ஆண்டவரே நான் உமக்குள்ளே மறிப்பேன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம், நீங்கள் மரண தருவாயில் போகும்போது கூட வாய்ப்பு இருந்தால் முழுமை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இயேசுவே, எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றே ஒன்று, உங்கள் கிருபையில் என்ன திறமை வேணும்? உங்கள் ராஜ்யத்தில் நான் வரணும். எனக்கு நான் கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை,
நான் பெரிய மாடி மேலே மாடி கட்டி வாழணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே. உங்கள் கிருபை மாறாதது என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. உங்கள் வருகையிலையும் உங்கள் ரகசிய வருகையில் நான் ஒருவேளை ரகசிய வருகையின் போது நான் அந்த பூமியில் இருந்தேனா என்னை கொண்டு போயிருங்க. ஒருவேளை நான் உயிரோடு இருந்தேனா என்னை கொண்டு போயிருங்க. இல்லை உங்கள் வருகைக்கு முன்பதாக நான் மரித்து போனாலும் உங்கள் மடியில் நான் இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் இந்த சபையோட நோக்கம். இன்னைக்கு சபையில் வளர்ந்து 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 இன்னும் பெருகி 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 ஆட்கள் காட்டுவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அப்படின்னா அவர் சீக்கிரம் செஞ்சுட்டு போயிடுவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இறங்கி வந்து நான் தான் ஏசுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதெல்லாம் மேட்டர். ஆத்மாவை காத்து சத்துருவை ஜெயித்து இந்த பாவ வழிகளை எல்லாம் விட்டு தேவனுக்காய் பரிசுத்தமாக வாழ்ந்து நிற்கும் பொழுது ஒரு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய பலன் அவரோடையதான் இருக்கு. உங்கள் பலன் உங்ககிட்ட இல்லைங்க, அது ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவனுக்கு அளிக்கிற பலன் அது கர்த்தரோட இருக்கு. உங்களுடைய பலன் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் இங்கே செய்கிற நற்கிரியில் இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக நிற்பதில் தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வதில் தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை. சொல்லுங்க, செயல்களில் வல்லவர். செயல் ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. அவர் உன்னத தேவன். ஹல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையில் சிலுவையினா மீட்டவரே சிறகுகளால் மூடுபவரே சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை. சிறகுகளால் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை. சபையே, கண்மணி போல காப்பவரே, கண்மணி போல காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவர், கழுகு போல எஸ் ஆமென் சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. தேடி என்னை காண்பவரே, தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை ஆமென். தினம்தோறும் தேற்றுபவரே, தினம்தோறும் சொல்லுங்க, தினம்தோறும் தேற்றுபவரே, தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவ
பாவங்களை மன்னித்தவரே, பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை சந்தோஷமா பாவங்களை மன்னித்தவரே, பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை உறுதியான அடித்தளமே, உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஓ ஜீசஸ், விலை உயர்ந்த மூலை கல்லே, விலை உயர்ந்த மூளைக்கல் அவர், விலை உயர்ந்த சபையே அப்படியே எழுந்து நின்று ஓசானா ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே. அப்படியே மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. உங்களை நீங்களே பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. அவர் பாவங்களை மன்னிப்பவர். இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்க. நம்ம வாயினால பாவம், நம்ம கண்களினால பாவம், நம்ம சிந்தையினால பாவம், நம்ம செயலினால பாவம், எல்லா பாவங்களும் இயேசுவின் நாமத்தினால் அது மன்னிக்கப்படுகிறது. ஓசானா ஓசானா ஓசானா. இப்பொழுது இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படியே எழுது நின்று, தேவன் நம்மை ஜலத்தினால மீட்டிருக்கிறார். எகிப்தியரை இந்த செங்கடல் வழியாக கடந்து செல்ல வைத்த ஆண்டவர் நம்மளையும் நம்ம பாவத்திற்காக அக்கிரமங்களுக்காக அந்த ஜலத்தில் மீட்டார். ஜீசஸ் இப்பொழுது